ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான உருளைக்கிழங்கு ஸ்டஃப்டு மசாலா பன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை பண்ணுறது வீட்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட்டு மசாலா பண்ணிடலாம். கொஞ்சம் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் சோம்பு போட்டு லேசாக பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிடுங்க. ஸோ இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கொஞ்சம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் போட்டு தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி போட்டு ஒரு பெரட்டிடுங்க. நான் காய்கறியை ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பட்டாணி, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பொட்டேட்டோ மேஷரை வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க. நல்ல திக்கான ஒரு மசாலா மாதிரி வரணும். இதில் ஃபைனலாக கொத்தமல்லி கீரை போட்டு ஒரு பெரட்டிட்டு இறக்குனீங்கன்னா மசாலா ரெடி. இதை கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுருங்க. இப்போ மாவு பிசைஞ்சிடலாம். வெதுப்பான தண்ணி, சுகரு, ஈஸ்ட்டு அதை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஈஸ்ட் வந்து இந்த பொங்கி வரணும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமாட்டு இதில் 1 கப் கோதுமை மாவு, 1 கப் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டிக்கியான டோ வரும். இதில் 1 ஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பிசையும் போது சாஃப்டான டோ வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இதை ஒரு மூடி போட்டு ஒரு மணிக்கு ரைஸ் பண்ண விட்டிங்கன்னா இந்த மாதிரி டபுள் சைஸ் ஆகிடும். இப்போ நான் வந்து 8 போர்ஷனாக நம்ம மசாலாவையும் பிரித்து வச்சுட்டேன், மாவையும் பிரித்து வச்சுட்டேன். இதில் ஒரு போர்ஷனை நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான பால் மாதிரி ஃபஸ்ட்டு ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பாலை அப்படி திருப்பி போட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணிடுங்க. இது ஒரு தின்னாட்டு ஃப்ளாட் ஆனதுக்கு அப்புறமாட்டு நம்ம மசாலா வச்சுருக்கோம்ல, அதை நடுஸில் வச்சு சைடில் இருந்து நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வந்து ஒரு பன்னு மாதிரி ரோல் பண்ண போகிறோம். நல்ல ஸ்மூத் ஃபினிஷில் நீங்கள் வந்து ரோல் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எடுத்து ஃபுல்லாக சீல் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து பேக் பண்ணும்போது அந்த மாவு வந்து பிரிஞ்சு போகாது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்மூத்தாக ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட பன் ரெடி. இதை பேக்கிங் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு அரை மணிக்கூர் பொங்க விட்டுருங்க. அது ரைஸ் ஆகணும். அதுக்கப்புறமா பாலை வச்சு மேலே ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. அழகுக்கு வேண்டி மேலே கொஞ்சம் எள்ளு தூவி விட்டுருக்கேன். இதை ப்ரீஹீட் பண்ண 200 டிகிரி செல்சியஸ் அவனில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துட்டு வெளியே வந்தவொடனே பட்டரை வந்து உருக்கி வச்சுருக்கேன். அதை வச்சு மேலே ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பொட்டேட்டோ ஸ்டஃப்டு பன் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஃப்ளஃபியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதில் நீங்கள் மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட ஃபுல்லாக போட்டு பண்ணலாம், நல்லா சாஃப்டாக வரும். இந்த பர்டிகுலர் இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளாக் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ